அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த ஜியோ பாலிட்டிக்ஸும் பரபரப்பான சம்பவங்களை பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான், ஒரு வழியாக ட்ராமா ஒரு 2 நாளைக்கு முடிவு பெற்றிருக்கு. மறுபடியும் அது திங்கள் செவ்வாயா இல்லை அடுத்த வாரத்துக்கு பூதாகாரமாக வெடிக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படி என்ன முடிவுக்கு வந்திருக்கு, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார், சுற்றி இருக்கக்கூடிய சம்பவம் என்ன, திடீர்னு ஈரான் கண்டிப்பாக நான் இஸ்ரேல் அடித்தே தீருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காங்களே, இஸ்ரேல் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க, இல்லை நிஜமாவே இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்த போகிறாங்களா, இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைய பதிவை இந்த வடிவேல் பஞ்சாயத்தில் முடிஞ்சோடனே துண்டு தூக்கிட்டு கிளம்பு 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 அவ்வளோதான் முடிஞ்சில்ல, மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சந்திப்பாக தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வச்சு செய்யலாம் வாங்க, சிறப்பான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். காலை பதிவிலே உங்ககிட்ட டவுட்டை தான் சொல்லியிருந்தேன். ரவிக்குமார் சோமு சேனலில் இன்றைக்கி காலையில் பதிவை யாரெல்லாம் பார்த்தீங்க, அதில் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், க்ரூட் ஆயில் வாங்குறத ஹோல்டு பண்ணுங்கள், வாங்குறது நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன். அது கரெக்டாக நாளையிலிருந்து சப்போஸ் வாங்கியிருந்தீங்கன்னா செல் பண்ணுற வழியை பாருங்கள். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஏன்னா ட்ரம்ப்போட எக்ஸல பதிவு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த சர்டன் ஒரு சில கண்டிஷன் அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஆனால் சீஸ்ஃபயர் ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சீஸ்ஃபயர்லாம் கிடையாது, அதையும் நான் உங்கள் அட்டென்ஷனுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பதிவில் என்ன போட்டிருக்கிறார் அப்படின்னா, ஏதோ ஈரான் இவங்கக்கிட்ட கேட்டதாகவும் பாகிஸ்தான்கிட்டையும் கத்தார்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 14 அம்ச அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு, இதுக்கப்புறம் புதுசாக ஒரு அக்ரிமெண்ட், புதுசாக ஒரு கோடு போடணும், அதனால் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குங்க, ஆனால் ஏதாவது எசகு பொசுகாக நடந்தால் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரியான பதிவுமே பார்க்க முடிகிறது. சரி, இன்றைக்கி இன்னொரு ரிப்போர்ட் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல்லையும் பார்த்தேன், இன்னும் ஒரு 2-3 பத்திரிகைகள்லையும் நான் நிறையா பார்த்தேன். இது கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருந்தது. அப்படி என்னப்பா ரொம்ப பில்டப்பாக சொல்கிறே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்கா வெள்ளை மாளிகை கொஞ்சம் ட்ரம்ப்புக்கிட்ட அலசி ஆராய்ஞ்சு இஸ்ரேலை கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த தாக்கத்திலிருந்து, ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்மளே பேசிக்கலாம், ஏன்னா நம்ம பேசணும் தான் இது மாதிரி அடித்து பிடிச்சி விளையாடி கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொண்டு வர முடியும். இஸ்ரேல் அப்படி கிடையாது, எடுத்தோம் கவுத்தோன்னு அவங்க மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை நம்ம உட்காந்து சரி பண்ணுறதுக்கு இன்னும் 6 மாதம் 7 மாதம் ஆகிடும், அத்தனை நாள் நம்ம தாங்க மாட்டோம். இப்படின்னா பாருங்கள், சும்மா 2 குண்டு போடுவோம், ஏன்னுவோம், அவங்களும் ஏன்னுவாங்க, மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அப்படியே ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், அப்படி கொஞ்சம் குறைஞ்சி வரும், மறுபடியும் ஹோய் ஹோய் அப்படின்னு 2 குண்டா அப்படியே அந்த பேச்சுவார்த்தை இப்படி வருமா, மறுபடியும் ஹோய் ஹோய் அப்படின்னா மறுபடியும் இப்படி குறைஞ்சிருமா. இந்த மாதிரி நம்ம ட்ராமா போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி ஆக்டிங்லாம் இது இஸ்ரேல் உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளால இந்த நடிப்பெல்லாம் ஆகவே ஆகாது. அவங்க இடத்தும் அடிப்பாங்க, மறுபடியும் இவங்க அவங்கள அடிப்பாங்க. அது பிரச்சனையே ஒரு தீர்வு கிடைக்காது, ஒரு சுமூக பிரச்சனையே வராமல் காலகாலமாக வெடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படின்னோடனே தான் இது கரெக்டாக பிளான் பண்ணி அங்கே இஸ்ரேல் பங்கேறக்கூடாது அப்படின்றதுல அமெரிக்கா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக தகவல்கள் அங்கேருந்து வருது. இப்போ நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தா இதெல்லாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் கோட்டசாமி நீங்கள் தள்ளிடு, நீ கோபமான கோட்டசாமியாக இருக்கு, அப்புறம் நீ டென்ஷனை ஏதோ அதையும் பண்ணி விட்டுட்டுனா கொஞ்சம் கஷ்டம்தான்னாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெரிய ரூமர்லாம் இருந்தது, இஸ்ரேல் தாக்கல் நடத்தியிருப்பாங்க, ஏன்னா ஒரு 16 இடத்துல திடீர்னு இன்னைக்கு கூட வரைபடத்தோட எல்லாம் ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது, இஸ்ரேல் நடத்தியிருப்பாங்களான்ற மாதிரிலாம் சொன்ன உடனே இன்றைக்கி ஈரான் தரப்பில் என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, எங்கள் பார் அது நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்கோம், மறுபடியும் நாங்கள் பதிலடி கண்டிப்பாக இஸ்ரேல் அடிச்சே தீரும், இது மட்டும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தொட்டுட்டாங்கன்னா அவங்க கதம் தான், மறுபடியும் முதல்லேருந்து தொடங்கணுன்னே. அதுக்கப்புறம் அடடா என்ன பிரச்சனை பெருசாயிரும் போல். ஆக்சுவலாக காலையில் இஸ்ரேல் தான் தாக்கல் நடத்தியிருக்குன்ற மாதிரி தான் தோணுது, ஏன்னா சென்காம் இன்ன வரைக்குமே மறுத்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் தான் கத்தார் எங்கேருந்து ஓடுறாங்க அவசரமாக, தலைவா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த வரேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு
மனுஷன் இந்திய நேரப்படியில் அவங்க நேரப்படி காலையில் ஒரு 10:30 போனவர் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு லஞ்சை சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப கோவப்படாதீங்க, கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க, அதெல்லாம் பேசிக்கலாம், எங்கே போயிடப்போகுது வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாராம். மேபி பாசிபிள் சுவிட்சர்லாந்தில் மறுபடியும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நெக்ஸ்ட் வீக் நடக்கிறதா சொல்கிறாங்க. பட் இஸ்ரேலுடைய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவரும் இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசினாங்களாம். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, அது எப்படி தனக்கு சாதகமாக நகர்றதா இல்லையா, நீங்கள் உள்ளே வரலாமா வேண்டாமா, இதெல்லாம் எப்படி இருக்குது, சூழ்நிலாம் ஓகே தானா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நேரம் பேசினதாக சொன்னாங்க. இடையில் இந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் போட்டாங்க. இங்கே பாருங்கள், புஷீர் விமான நிலையத்தில் ஒரு ஓடு பாதையெல்லாம் வந்து 2 பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பாஸ் அப்புறம் தான் நான் சேட்டலைட் இமேஜஸ் பார்த்துட்டு ஊடகங்களுக்கு ஒன்று தான் சொல்ல விரும்பினேன். நான் ஓடு பாதை சேதாரமானால் எத்தனை மணி நேரத்துலேங்க ரெக்கவரி பண்ணுவாங்க? இல்லை ஒரு நாடு கட்டியமைக்கக்கூடிய திறமையக்கூடிய ஒரு நாடு எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் கூட ஆகாது ஓடு பாதைலாம் சேதாரம் அடைஞ்சதுன்னா. பாஸ் அவங்க ரயில்வே பிரிட்ஜு, அதாவது ஈரானையும் பக்கம் ரஷ்யாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரயில்வே பிரிட்ஜை 14 மணி நேரத்தில் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்புறம் இன்னொரு சேட்டலைட் இமேஜஸ் கூட போட்டாங்க. செபகர் போர்ட்டில் கூட பெருசாக பாதிப்படைஞ்சிருக்கு, அந்த டவர் ஆண்டனா டவர் ஒன்று வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ஓகே தான், அது பெருசாக பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் புஷீர் அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை சுற்றியும் ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு தான் ஐஏஏ வந்து மானிட்டர் பண்ணுறேன்னாங்க. அதுக்கு ரஷ்யா ஓடி வந்து நீ ஒன்றும் மானிட்டர் பண்ண வேண்டாம், ரோசாட்டம் நிறுவனத்தினுடைய சிஇஓ வந்து இல்லை எங்கள் டீம் போதாங்க, அங்கே களமிறக்க போகிறாங்க, இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்த்துக்குறோம்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த சூழ்நிலையும் கத்தார் வந்து இறுதியாக ஈரான் கிட்டலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருப்பா, இன்றைக்கி கூட இஸ்ரேலில் இதற்கு முன்பு பென்குரியன் விமான நிலையத்தில் குறைஞ்சது ஒரு 30-40 F-22 ஸ்டீல் ஃபைட்டர் வந்து இருந்ததுங்க இதுக்கு முன்பு. ஏன்னா ஈரான் மீது தாக்கல் நடத்துறதுக்கு பெருசாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து தான். பட் இப்போ வெறும் 12 தான் இருக்குது, மீதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அமெரிக்கா. அது இல்லாமல் மற்ற போர் விமானங்கள் கூட இப்போ பென்குரியன் விமான நிலையத்தில் பெருசாக இல்லை. ஆனால் ஒரு ரேர் அக்கேஷனாக பார்க்கலாம். ரொம்ப நாளாக ஈரான் தேடிட்டு இருந்த ஒரு அரிய பொக்கிஷம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அவங்க தொட்டு பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அமெரிக்கானுடைய ஆப்ரஹாம் ஏர்க்ராஃப்ட் கேரியர்னுடைய டேங்கர் வந்து ஜஸ்ட் அவங்ககிட்ட இருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கான். லொக்கேஷன்ஸ்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தொடர்ந்து 6க்கும் மேற்பட்ட ரீஃபியூலிங் டேங்கர் இந்த பர்ஷியா கல்ஃப் மேலே வந்து தொடர்ந்து ஃபுல்லாக பறந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த ஓமன் பகுதியில் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், நீங்கள் கிளம்பி போகலாம்ன்ற மாதிரி வந்து அமெரிக்கா சொன்னால் கூட இப்போ பெரும்பாலான கப்பல்கள் மேலே போயிட்டு ரஷ்யா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வராங்க. பட் இன்றைக்கி கூட அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டோம், அந்த சர்வதேச கடல் பகுதியில் ஃப்ரீயாக போகிறத மட்டும்தான் நாங்கள் ஏற்றுப்போம், இல்லைனா அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது அப்படின்றத உறுதியிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ட்ராமா என்ன பண்ண போகுது அப்படின்னா, இன்னும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்க. மறுபடியும் பிரச்சனை எங்கே வெடிக்கும் அப்படின்னா, இந்த சர்வதேச கடல் பகுதியில் ஒட்டுமொத்தமாக அலோவ் பண்ணுறது தான் அந்த பிரச்சனை வெடிக்கும். ஆனால் இதுக்கப்புறம் ஈரானுக்குள்ளாரையே பெரிய ஒரு டீமே பிரளயமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெசஸ்கியன் அவர்களை எதிர்த்து நின்றார் இல்லையா, அதாவது அதிபர் தேர்தலில் அந்த எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கேம்பிங்கை நேற்று உருவாக்கிட்டார். இந்த மாதிரி பெசஸ்கியன் டீம் வந்து அமெரிக்கா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இனி அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் துரோகிகள். நம்ம நாட்டோட உச்சபட்ச தலைவரே இங்கே கொண்டு வாங்க, இங்கே படுத்து உறங்கி இருக்கிறார், இவருக்கு பிராயச்சித்தமாக நம்ம என்ன பண்ணணும், பழி வாங்கணும். ட்ரம்ப் உயிரோடு இருக்கணுமா, இருக்கக்கூடாது. இஸ்ரேல் உயிரோடு இருக்கணுமா, இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன பவர் இல்லை, உலகையே ஆட்டி படக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நம்ம கண்ட்ரோலில் வருகிறது, இன்னும் ஏன் நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி ரைட்டு, ஏன்னா அங்கே அதிபர் தேர்தல் வந்து தேர்தலாக தான் நடக்கும், அதாவது எலெக்ஷன் கேம்பிங் தான் நடக்கும். அதனால் மனுஷன் எலெக்ஷன் கேம்பிங்கு பக்காவாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஏன்னா ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எதிர்ப்பு வந்து நார்மலாகவே கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கத்தார் போயிட்டு யாரை பிடிச்சி யாரை பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எனக்கு கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. அமெரிக்கா ஒரு கண்டிஷனுக்கு அவங்க இருக்கிறாங்க, இவங்க ஒரு கண்டிஷனுக்கு இப்படி இருக்கிறாங்க, அங்கே ஒரு கண்டிஷனில் நாய் வேறு குலைச்சிட்டு இருக்கு. எப்போவுமே இந்த நேரம் ஆனால் போதும், ஒருவேளை நான் இங்கே பேசிட்டு இருக்கிறத பார்த்து குலைக்குதான் என்னன்னு தெரியல.
அங்கேயே அமைதியாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் தோணுது. இனியும் நம்ம விஷயத்துக்கு வரலாம். நம்ம அங்கே ஓரளவுக்கு பார்க்கலாம். நம்ம அடுத்து திங்கள் செவ்வாய் ஒரு மறுபடியும் வெள்ளி சனி அந்த நேரத்தில் கொஞ்சம் வெடிச்சு எரிஞ்சுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, சைடு கேப்பில் ஏதாவது இஸ்ரேல் உள்ள நுழைச்சுன்னா 2 நாளில் எல்லா ஆட்டத்தையும் கலைச்சி விட்டு போயிடுவாங்க. இவங்க ஈரான் இஸ்ரேலில் தாக்கல் நடத்தினால 2 நாளில் கலைச்சி விட்டு போயிடுவாங்க. இந்த 2 சம்மந்தப்பட்ட 2 நாடுகளும் நேருக்கு நேர் மோதினாங்கன்னா சம்பவமே வேற மாதிரி ஆகிடும். அமெரிக்கா தன்னால் போட்ட ட்ராமா சீனுகள்லாம் வந்து முடிஞ்சு போயிடும். அதுவும் வராமல் அதை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். இது ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து ஈரான் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரைட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒன்றும் முறையில் ஈரான் இது வேறு ஏதோ புது நாய் வந்திருக்கும் போல் அந்த ஏரியாவுக்கு, அதனால் அது குறைச்சிட்ருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. என்னென்ன டேக் எடுக்கிறதுலாம் அப்படியே கண்டினியூவாக போடுறேன். டைம் இருந்ததுன்னா டேக் எடுக்கிறேன், இல்லை அப்படியே கண்டினியூவாக போடுறேன். இப்போ அதனால் ஈரானுக்கே சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஈரான் நீங்கள் தான் அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிடாதீங்க, வாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்காரன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம லெபனான் விவகாரத்துக்கு போயிடலாம். குறிப்பாக அவுன் அவர்கள் வந்து யார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் இஸ்ரேல்கிட்ட நெகோசியேஷன் பண்ணுறது கரெக்டு தான், அது தொடர்ந்து நான் கன்டினியூ பண்ண போகிறேன். ஹிஸ்புல்லா வந்து தொடர்ந்து அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. முன்னிருந்து அந்த ஃபோர்ஸ் இல்லை, குறைஞ்சிருச்சு, அதே கரெக்டு தான் அப்படின்னோடனே இப்போ அந்த பைலட் ஜோன் சொல்லிட்டு அந்த சதர்ன் லெபனானில் ஒரு பகுதி உருவாக்குனாங்கல்ல, அதில் எப்படி வீரர்களை ஒருங்கிணைப்பது, எப்படி வீரர்களை பாதுகாப்பில் இணைக்கிறது, எப்படி இஸ்ரேலுடன் இணைவது போன்ற பெரிய ஒரு சந்திப்பை வந்து நடத்தியிருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சதர்ன் லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லானுடைய ஆயுத குடோன்கள் ஒன்று விட்டுட்டு போனதாகவும் அதை கண்டுபிடித்ததாகவும் அதை பொதுமக்கள்னா உலகத்துக்கு நான் அறிமுகம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. காசாவுக்குள்ளார 2 நபர்கள் அக்டோபர் 7ஆம் தேதி சம்மந்தப்பட்ட 2 நபர்கள் கொல்லப்பட்டதாகவும் இன்னைக்கு இஸ்ரேல் தரப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ இடையில் இந்த நேட்டோ சம்மிட்டில் ட்ரம்ப் போயிட்டு ஒரு பெரிய குண்டு ஒன்று போட்டு வந்துட்டார். என்ன போட்டார், எங்கள் துருக்கிக்கு F-35 கொடுக்குறேன்னு சொன்னார்ல. இன்றைக்கி வந்து கிரீக் என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோட செனட்டர் போய் பார்த்து, என்ன பண்ணுறீங்க, என்ன காரியம் பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் துருக்கிக்கு இந்த மாதிரி F-35 கொடுக்கலாமா, எங்கள் கிரீக் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, பாருங்கள் இஸ்ரேலுக்கிட்ட கேளுங்க, நீங்கள் கொடுக்கலாமா அப்படின்றாங்க. ஆனால் பாருங்கள் அங்கே துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக 2017 19 அங்கே ரஷ்யாக்கிட்ட S-400 வாங்குறாங்க. இவங்க அந்த S-400 வாங்கினதுனால CAATSன்னு சொல்லுவாங்க, கவுண்டரிங் அமெரிக்கா அட்வைசரிஸ் த்ரூ சான்சேஷன் ஆக்ட் படி ரஷ்யாக்கிட்ட ஆயுதங்கள் வாங்கினா நம்ம பெருசாக சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்று நம்ம ஆயுதங்கள் இருந்தால் ரஷ்யாவது இருக்கக்கூடாது. அந்த கண்டிஷன் படி துருக்கி மீது பொருளாதார தடை போடுறாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் S-400 அவங்ககிட்ட வாங்கினீங்க இல்லையா, அதை நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது, ஒன்று வேறு யாருக்கா கொடுத்துருங்க, இல்லைன்னா எங்களுக்கு கூட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ நாளைக்கு ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும் மனக்கசப்பு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒன்று வந்து கத்தார்னு எடுத்து பாருங்க, ஒன்று வந்து கத்தார், இன்னொன்று வந்து UAE. இந்த 2 நாடுகள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ கொடுக்குறதா கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க. S-400 இப்போ இருக்கிறதும் போன மாதிரி ஆகிடுமான்ற இன்னொரு ஆங்கிள். S-400 கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு நான் எதுவுமே ரஷ்யா கிட்ட இல்லைன்னு கையை தூக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு F-35 நான் கொடுக்குறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு துருக்கி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதுன்னு தெரியல. அடுத்து பாகிஸ்தான் விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் 75 சர்ஜென்ட் ஆப்ரேஷன் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக பலுஜிஸ்தான் பகுதியில். எங்கெல்லாம் பலுஜிஸ்தான் பகுதியில் கைப்பற்றப்பட்டதாக சொன்னாங்களோ விமானத்தின் மூலியமாகவும் ஹெலிகாப்டர்லேருந்து தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறோம். குறைந்தது 75 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. பொதுமக்களை சுட்டு கொண்டிருக்காங்க. ஒரு நகரையுமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, உள்ளே பூந்து அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. 75 பேர் இவங்களே சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்கும். பலுஜிஸ்தான் வந்து கூடிய விரைவில் பாகிஸ்தானை பற்றி எறி வைக்கப் போகிறது. இன்று நடத்திய தாக்குதல் கிட்டத்தட்ட 75 மக்களை ஒரே 24 மணி நேரம் நாங்கள் கொன்று குவித்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவுக்கு தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைன்றாங்க. இன்றைக்கி காலையில் தான் ஐநாவில் இந்த பலுஜிஸ்தான் போராளி ஒரு அம்மா வந்து தனி நாடுக்கான கோரிக்கையில் போராடினவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டு இரட்டை ஆயுள் தூக்கல் தண்டனை கொடுத்துனதுக்கு ஐநா வந்து கடுமையான எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் ஐநாவில் போயிட்டு அவங்க பெருசாக முறையிட முடியாது.
இப்போதைக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற நாடுகள் அப்படின்னா அந்த அரபு நாடுகளும் ப்ளஸ் வந்து அமெரிக்கா ஆதரவு கொடுக்குறாங்க. ஐரோப்பாவும் பெருசாக இல்லை. இதுக்கப்புறம் இருந்தால் கூட இதுக்கப்புறம் பாகிஸ்தானை ஒரு தள்ளிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஐரோப்பாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும், ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானை வந்து தடை விதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கிறிஸ்டியன் மக்கள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே சமீபத்திலாம் இல்லை, கடந்த ஒரு வருஷமாக பார்த்தோம்னா ஒரு 13 வயசு கிறிஸ்டியன் பொண்ணு, அவனுக்கு வந்து அகமன்னு சொல்லிட்டு 30 வயசு, ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க, அதாவது இஸ்லாமாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சர்வசாதாரணமாக மாதத்துக்கு 2-3 நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் குறைந்த வயசில் 15 வயசுக்குள்ளே, ஒரு 13 வயசு 15 வயசுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, எல்லாம் அந்த குடும்பம் மிரட்டப்படுகிறது, அதுக்கப்புறம் அவங்க இஸ்லாமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கி ஐரோப்பாவுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ரெசல்யூஷன் படி வந்து ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் மேரேஜ், அதனால் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி கேர்ள்ஸை நம்ம காப்பாற்றணும், இதுக்கப்புறமும் நம்ம உதவி இல்லாமல் முதல்ல இதை நிறுத்தணும் அப்படின்னு இன்றைக்கி தீர்மானத்தை போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் உரசல்லாம் வேண்டலையான்னு என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் என்னென்னா பாகிஸ்தான் மீது இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் வந்து பெருசாக ஸ்ட்ராங் ஆகும். ஏற்கனவே இங்கே இந்தியா தரப்பாக என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது பாகிஸ்தானில் இதே ஒரு ஃபோர்ஸ் நடக்குது, கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி அந்த குடும்பத்தை வந்து கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ ஐரோப்பா கையில் எடுக்கிறாங்க. ஐரோப்பா வந்து அவங்க கிறிஸ்டியன் மக்கள் இது மாதிரி பண்ணுறாங்களேன்றதுக்காக அவங்க கையில் எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியா எடுக்கிற எஃபெக்டோட ஐரோப்பா எடுக்கிற எஃபெக்ட் வந்து அவங்க 27 நாடுகள் இருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் ஜாயினாக வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் பாகிஸ்தானும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்க போகுது, சரியா? அது என்னன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2024 நாங்கள் நடத்தின தாக்குதல் மட்டும் 697 டார்கெட்டு, 6.1 பில்லியன் வந்து லாஸ். சீரியஸாக ரஷ்யா வந்து என்னதான் அவங்க பதிலடிகள் கொடுத்தாலும் செஞ்சாலுமே வந்து பிரேசிலுக்கு அதிகமான ஏற்றுமதி ரஷ்யா தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியா வந்து ரஷ்யா இல்லைனாலும் நம்ம சமாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாஸ்ட் மெஜாரிட்டியாக நம்ம இறக்குமதி பண்ணுறோம். போதாத வரைக்கும் வெனிசுலா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, ஈரான் வேறு இடையில் கொஞ்சம் அனுப்புனாங்க, அப்புறம் யூஏ வேறு கொஞ்சம் நீக்கிட்டாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, கூடாயிலோட பிரச்சனையே கிடையாது. சலுகை விலையில் கொடுக்குறாங்கனால இங்கே வந்துட்டுருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இப்போ பிரேசில் வந்து அவங்கள நம்பி தான் இருந்தாங்க. 65% மேலே பிரேசில் வந்து அங்கே ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் ஐயா, அவங்களுக்கே இல்லைங்க ஐயா, ஒரு நாடு எந்த அளவுக்கு முடக்க முடியுமா அப்படின்றத ஜெலன்ஸ்கி புரிய வைத்திருக்கிறார். இன்றைக்கி கூட மாஸ்கோவில் 2 எண்ணெய் கிடங்குகளை அடிக்கிறாங்க. அதுவும் பாருங்கள், 2500 கிலோமீட்டர் தள்ளி ஒரு எண்ணெய் கிடங்கு அடிக்கிறாங்கன்னா பாருங்கள். நோவே, கேட்கறதே ஆள் கிடையாது, அது சல்லுன்னு அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய எண்ணெய் கிடங்குகள் இந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா இவங்க இன்னும் தடுக்கிறத விட்டுட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாதத்தில் அவங்க ஒட்டுமொத்த, அதாவது உள்ளே வரதையும் தடுக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு உள்ளே வரதுலையும் இந்த கிரிமியா பகுதியில் வழியாக கொண்டு வரலான்னு நினச்சி மொத்தம் 14 கப்பல்களை அடிச்சிருப்பதா உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை அது பொய் தகவலாக இருந்தால் கூட 4லேருந்து 5 அடித்த ஆதாரங்கள் இருக்குது. இது எல்லாமே ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க. பெருசாக எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க. இவங்க பலமான ரிப்ளை கொடுத்தாதான். அன்றைக்கி ஒரு நாள் உக்ரைன் மீது அடித்தாங்க பாருங்கள், அந்த மாதிரி டெய்லியும் ஒரு வாரம் 1 மாதம் அடித்தாதான் இது பிரச்சனை வரும். இல்லைனா ரஷ்யா தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த பக்கம் போக வேண்டியதுதான். ஏன்னா இப்போ இன்னும் வருகின்ற நாட்கள்லாம் வந்து இன்னும் உக்ரைனை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளையும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டது ரஷ்யா. இவங்க எல்லாமே எதிர்த்துனா ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் உங்ககிட்ட கொடுத்து அடிக்க வைக்கிறாங்க. அவங்களும் உங்கள் ஆயுதங்கள் வந்துச்சுன்னா உங்கள் நாடு மீது தாக்கல் நடத்துனதா வரும்னு சொல்லி அணு ஆயுதத்தை தொடச்சி அந்த பெயிண்டே போயிடுச்சு இப்போ. அதனால இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்க்கலாம் அவங்க என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். முதல் விஷயம், ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, கட்டிய மனைவி என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் எப்படி இந்த மனுஷன், ஒரு நாட்டோட அதிபராக அந்த மனுஷன், அந்த கேட்டி பெரிய சிங்கர் இருக்காங்கல்ல, அவங்கள லவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள்,
அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ஒன்று வெளியிடுறாங்க. அதுக்கு ஒரு மனுஷன் பாருங்க துள்ளி குதிச்சு ஒரு ரேபிட் மாதிரி அந்த சாங்குக்கு ப்ரொமோஷன்ல பின்னாடி ஒரு குரூப் டான்ஸரா ஆடிட்டு இருக்கிறாரு பாருங்க. இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா கோபான்ற மாதிரி வந்து ஆடிட்டு இருக்கிறாரு பாருங்க. எப்படி இந்த மனிதன் இந்தியாவுக்கு அதுக்கு முன்பு வரும்போது மனைவி 3 குழந்தைகளோட வந்தார். ஒரு குழந்தை உருண்டு புரண்டு அவ்வளோ அழகா இருந்தது பார்ப்பதற்கு. எல்லாத்தையும் டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க போயிட்டு கேட்டி பெரிய அவங்கள போயிட்டு சரி லவ் பண்றாரு ஏதோ மனசை சரி பண்ணிட்டு போப்பான்னா கடைசியில் பின்னாடி நின்று டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்கீங்களே பாஸ். நீங்க வந்து ஒரு நாட்டோட அதிபர். சரி ஒரு வகையில் அவங்க ஆங்கிள் பார்த்தோன்னா மனுஷன் கவலைகளை விட்டு ஆடிட்டு இருக்கிறாரியா. நடனம் ஆடுவதுக்கு தப்பா, ஒரு பெண்ணுடன் நடனம் ஆடுவது தப்பா அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து வருவாங்க. வழக்கமா நம்ம உள்ளூர் அரசியலை பார்த்தா தெரியல எங்க தலைவர் என்ன தப்பு செய்தார், மனசை விட்டு டான்ஸ் ஆன தப்பான்னு கேட்பாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கட்டும். மனைவி அவை இதெல்லாம் இறைவன் கொடுத்து வரணுவாங்கல்ல, அதற்காக சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம் என்ன, சீனாவில் ரீசெண்டாக ஒரு ஃப்ளட் வந்துச்சு இல்லையா. அந்த ஃப்ளட்டில் என்னாச்சுன்னா ஒரு ஸ்னேக்கு, அதாவது பாம்பு பண்ணை ஒன்று. அவங்க எதுக்குன்னா பாம்புலேருந்து அந்த விஷம் எடுப்பாங்கல்ல, அதை வந்து செல் பண்ண இருக்கிறதுலே ரொம்ப ரேட் அதிகமானது எதுனா தேளோட விஷம், பாம்போட விஷம்லாம் 1 லிட்டர் வந்து கோடிக்கணக்கில் விற்கும். அதனால் இது பெரிய பிஸ்னஸாகவே இருக்கும். அதுக்குள்ளே ஃப்ளட்டு வந்து ஃபுல்லாக கிளம்பி போயிடுச்சு. இப்போ 900 பாம்பு, இது வரைக்கும் ஒரு 150-200 பாம்பை தான் பிடிச்சிங்கிறாங்க அடிச்சுட்டு போனது. மீதி பாம்பு கிடைக்கல. இது வரைக்கும் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. 15 பேர்த்துக்கு மேலே மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க பாம்பு கொத்தி. இதில் என்ன பிரச்சனைனா ரொம்ப விஷமுடைய நாகப்பாம்புகள் நிறையா வந்து கோப்ராஸ், கிங் கோப்ராஸ் எல்லாம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சான். அதனால் ஏரியா மக்களே பீதியில் இருக்காங்க. நம்மளுக்கு நினைச்சா கீழே காலை கூட தொங்க விட முடியாத அளவுக்கு பயமாக தான் இருக்கும். சொல்லும் போது சொல்லிடலாம், இதை கேட்குறவங்களுக்கு கனவுல கூட பாம்பு கனவாக வரப்போகுது. அப்புறம் என்ன எதுவும் திட்டாதீங்க, அதையும் நான் கூடுதலாக சொல்லிடுறேன். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். மெக்சிகோவில் இருந்து ஒரு அகதிகளாக 17 பேர் வந்து உள்ளே போகிறாங்க. அமெரிக்காவுக்குள்ளே போகும்போது ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் கொல்லப்படுறாங்க. அது விசாரணையின் அடிப்படையிலையா அது எப்படின்லாம் தெரியல. 17 மெக்சிகன் அகதிகளாக போகும்போது எப்படி இருந்தாங்கன்றதில் நாங்கள் விசாரணை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விசாரணையால் அமெரிக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மெக்சிகோ தான் புஷ்ஷுன்னு கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க. அதை பொறுத்து வந்து பார்க்கணும். போகிறது அகதிகளாக போகிறீங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம போகாமல் பார்த்துக்கணும். அதேமாரி போனதுக்கப்புறம் எப்படி அவங்க நாட்டில் சுட்டு கொண்டாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னாலும் நம்ம ஒன்றும் கேட்குறதுக்கு கேள்வி இல்லை. முறைப்படி போன சிட்டிசன்ஸுக்கே அங்கே ஒன்றும் பதில் வர மாட்டேங்குது. ஏன்னா அங்கே ஆந்திராவிலிருந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி அவங்க காவல்துறை அதிகாரியால் ஒரு மாதிரி அது என்ன சொன்னாங்க, ரேசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்ணதுக்கே பதில் கிடைக்கல. அப்படியே அகதிகளாக போய் இறந்தவங்களுக்கெல்லாம் என்ன போய் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஐசிஐ மீது நாங்கள் ஃபைல் பண்ண போகிறாங்க, பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.